இப்போ இது வந்து அலெக்ஸா இதுக்கிட்ட நான் வெதர் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அலெக்ஸா, வாட்ஸ் த வெதர் டுடே? Currently, in Edmonton it's minus 27 degrees Celsius with clear skies and sun. You can expect more of the same today, with a high of minus 20 degrees and a low of minus 30 degrees. Also, there's an extreme cold warning in effect until Monday, February 17th, 8:39 p.m. பார்த்தீங்களே, அலெக்ஸா கிட்ட கேட்டால் அலெக்ஸா எக்ஸ்ட்ரீம் கோல்டு வார்னிங் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, நேத்தியாக அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி அந்த நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் வெதரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. திடீர்னு வந்து அந்த காற்று அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காற்றுனால கூட வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு வார்னிங் வந்துடுது. அதனால் எங்கேயுமே வெளியே போக முடியுமா என்னன்னே தெரியல. அதுவும் இன்றைக்கி ஃபேமிலி டே, சில இடம்லாம் மூடி இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே இங்கே. இப்போ வந்து ஃப்ரண்ட் டோரை திறந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? சந்து உள்ளேருந்து அவ்வளோ காற்று பாருங்கள். ஃபுல்லாக சாரி குளிருங்க, முடியலை. பாருங்க, ஒரு வண்டி கூட கிளம்பலை. இன்னைக்கு ஹாலிடேயில் எல்லாம் நிற்கிது. இந்த குளிரில் எங்கே போகிறது? எங்கும் போக முடியாது. காலையில் சமையலும் நடக்குது. இது வந்து சாப்பாடு. இது வந்து கீரை. இது வந்து கீரைக்கு பருப்பு வேகுது. டீ ரெடி. போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அதோட சாப்பாடு வெந்துடும். சாப்பாடு வெந்துடுச்சுன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டி பிரேக். பருப்பு பாதி வெந்துடுச்சு, கவசி வந்துடுச்சு. அதில் கீரை போட்டாச்சு. இது அப்படியே வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு கடிச்சிட்டு கரைச்சிடலாம். இப்போ இது வந்து கீரையை தாளிக்கிறதுக்கு பன்னீர் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். கீரையில் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு. எண்ணெய் காஞ்சிச்சு. இது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. ஓரளவுக்கு பருப்பில் திறந்துடுச்சு. வெங்காயம் போடலாம். இது வந்து அரிசி மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் உப்பு போட்டு. இப்போ அந்த தாளித்த இதில் அந்த அரிசி மாவு ஊற்றிட்டு அப்படியே ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அரிசி மாவு வேகணும். காமிக்கிறேருங்க. அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அப்படியே உப்பு உண்டை பிடிச்சி இட்லி குண்டானில் வச்சுட்டு உப்பு உண்டை செய்யலாம். இட்லி ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி எடுத்துடலாம். ஒரு ஏடு எடுத்துட்டு சுடு தண்ணி காயுது, கொஞ்சம் கொதிக்கிட்டோம். சுடு தண்ணி கொச்ச பிறகு அதை வச்சு எடுத்துட்டு, இதுதான் உருண்டை மாவு. கொஞ்சம் வந்து ரெடியாக ஆறணும். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஏன்னா ஆறில் தான் கொஞ்சம் அப்படியே உருண்டை பிடிச்சி எடுக்க முடியும். அதுங்காட்டியும் இந்த இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது வந்து காஸ்கோவில் வாங்கினேன் நான். ஹெலோ 14 ரீயூசபிள் ஃபுட் பேக்ஸ். இது பாருங்கள், அவனே பிக்சர்லாம் போட்டு வச்சுருக்கான். இது ஒன்று வாங்கினேன். ஏன்னா நம்ம வாங்கிட்டு என்னதான் இந்த கொத்தமல்லியெல்லாம் வந்து அலசிட்டு நான் ஒரு டப்பாவில் போட்டு வைப்பேன். அது என்னதான் அலசிட்டு போட்டால் கூட அது வந்து கொஞ்சம் அப்பப்போ அழிவு போயிடுது. அதனால் இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். இது பாரு, இது வந்து அந்த கீரை செஞ்சுட்டு மிச்சம் இருந்த கீரையை அதில் வைக்கிறேன். இது பாரு, இது இப்படி பிரிச்சிடுறோமா, பிரிச்சுட்டு இவ்வளோ ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோ இது பாருங்கள், இவ்வளோ பெரிய டப்பா இருக்குது. சில பிரிச்சுட்டு பாதி மட்டும்தான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சிடறோமா. சில டைம் அதை மறந்து கூட போயிடுறோம். அதனால் இது வந்து அழுகி போயிடுது. கீரை நிறைய வாட்டி தூக்கி குப்பை தொட்டியில் போடுறதா இருந்தது. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஜிப்கோ வருது பாருங்கள். இதில் வந்து ஸ்பினாச், அந்த கீரை,
இதில் கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொத்தமல்லி அப்படியே கட்டு வச்சுருக்கேன். இது அப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இது காலியான பிறகு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கத்திரிக்காய், அப்புறம் இது வந்து பச்சை மிளகாய். பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து உப்பு உண்டை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து இது வந்து கீரை பன்னீர். இங்கே வந்து அவங்க இது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு. இது இங்கே நம்ம ஊர் சங்கரா மீன் மாதிரி இருந்தது, வாங்கிட்டு வந்து அதை வச்ச காஸ்கோவில் வாங்கின மீன் தான், நல்லா தான் இருந்தது. அப்புறம் இது வந்து இன்றைக்கி டிஃபன். இப்போ காலையில் முட்டை தோசை, ஒரு தோசை, ஒரு 3 இட்லி. இங்கே வரும் சந்திலேருந்து எப்படி காற்று வருது பார்த்தா. வெயில் அடிக்குதா சுரியல்னு, ஆனால் -50 இருக்குதுங்க. ஐயா குளிருதுங்க. வீட்டுக்காரர் கிளம்புறாரு வேலைக்கு. வரும் வீட்டுக்கு இருக்கு. சரி, ஓகே, அவர் கிளம்பட்டோம். செம்மையாக குளிருது, என்னால் முடியலை. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ கிளம்பிட்டாரு. இப்போ 12 மணிக்கு கிளம்புனாரு. இப்போ கிளம்புனா தான் அவர் வந்து சைட்டுக்கு போய் சேரத்துக்கு 5-6 ஆகிடும். ஏன்னா ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் அது. அவ்வளோதான், இப்போ வரைக்கும் இவ்வளோ தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வேலை கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் எங்கே வெளியில் போகணும்னு தெரியாது, போக மாட்டோம். ஏன்னா நேற்று எல்லாத்தையும் காய்கறி ப்ரொவிஷன் எல்லாமே வாங்கி வந்தாச்சு. ஸோ என்ன குளிர் வேறு காமிச்சாச்சு உங்களுக்கு. -45க்கு மேலே ஒரு 50 கூட இருக்கலாம். ஏன்னா பயங்கர காற்று, கையெல்லாம் அப்படி க்ளவுஸ் போட்டால் கூட கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது ரொம்ப. புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க, ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.